யாரிடத்திலும் சொல்லவே கூடாத ஒரு 3 காரியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோட பேசப்போறேன். நமக்கு வாய் இருக்குது, நம்ம நம்புறோம், அவங்க நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்புக்கு காரணம் என்னன்னா, எல்லாத்தையுமே எல்லாரிடத்திலையும் சொல்றதுனாலதான். முதலாவதாக, உங்க பாவத்தை யாரிடத்திலும் நீங்க சொல்லக்கூடாது. உங்களுடைய தவறுகளை, உங்க பாவத்தை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க உங்க தவற அவங்களுக்கு சொல்றதுனால அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. உங்க பாவத்திற்கு விமோச்சனம் வாங்கி தர முடியுமா? உங்க பாவத்தை மன்னிக்க முடியுமா? இல்ல உங்க பாவத்திற்காக அவங்க அந்த தண்டனையை ஏத்துக்க முடியுமா? முடியாது. உங்க பாவத்தை சொல்லும் போது சந்தோஷமா கேட்பாங்க, அதற்கு பிறகு உங்களை ரொம்ப தப்பானவங்களா பார்ப்பாங்க. நீங்க சொல்லக்கூடாத 2வது காரியம் என்னன்னா, உங்களுக்கு செய்த எல்லா அற்புதத்தையும் நீங்க சாட்சியா சொல்லாதீங்க. வெளியில சாட்சி சொல்றதுக்குன்னு சிலது இருக்குது. சில அற்புதத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கலாம். அது ஆண்டவருக்கும் நமக்கும் தெரிஞ்சா போதும். 3வது, சொல்லக்கூடாதது என்னன்னா, உங்களுடைய விஷன், உங்களுடைய தரிசனம், நீங்க என்ன வாங்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க. நான் வீடு கட்ட போறேன், அடுத்த வருஷம் ஏதோ ரொம்ப முக்கியமானவங்க, அப்படி அது ஒரு சூழ்நிலை. ஆனா எல்லாரிடத்திலையும் நம்ம என்ன பண்ணி இந்த மாதிரி சொன்னோம்னா நிறைய பேர் பொறாமப்படுவாங்க, நிறைய பேர் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அதனால அது முடிஞ்சதுக்கு பிறகு அதற்கப்புறம் எல்லாருக்குமே சொல்லிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அதை கொண்டாடிக்கலாம், தவறல்ல.